வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 2. காலையில் விடிந்தும் விடியாததுமாக எழுந்த சித்தார்த் வாக்கிங் செல்பவன் போல் வெளியே வந்து கதவை பூட்டினான். பார்வை எதிர்வரிசையின் சாற்றியிருந்த கதவை ஆராய்ந்தது. ஏனோ இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் அவர்களின் நினைவை வாட்டி எடுத்தது அவனுக்கு. அவ்வளவு சோர்வாக எந்த உயிர்ப்பும் இல்லாமல் வெறித்திருந்த விழிகளே அவன் மனதை நிம்மதி இழக்கச் செய்து ஏன் என்ற கேள்வி வண்டாய் மூளையை குடைந்து கொண்டிருந்தது. என்னவோ அவர்கள் இருவரின் முகத்திலும் சிரிப்பை பார்த்துவிட்டால் மனம் அமைதியடையும் போல் தோன்றியது. நேற்றைய பிரச்சனை எதுவும் சரியாகி இன்று இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பார்களா என்பதை காணவே வெளியே வந்து சுற்றி கொண்டிருந்தான் அவன். ஆனால் அபார்ட்மெண்ட் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து பார்த்தும் அவர்களின் தரிசனம் மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. முகத்தில் லேசான ஏமாற்றம் பரவ தன் வீட்டிற்கு திரும்பியவன் 8 மணிக்கு சைட்டுக்கு கிளம்ப வேண்டுமே என ரெடியாக ஆரம்பித்தான். கிளம்பி வெளியே வந்தவனின் பார்வை மீண்டும் எதிர் வரிசையை அலச ரிசல்ட் என்னவோ 0 தான். லேசான பெருமூச்சோடு கீழே இறங்கியவன் சரி மாலையிலாவது பார்க்கலாம் என்று பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். பில்டிங்கில் இருந்து அங்கே நடக்கின்ற வேலையை கவனித்துக் கொண்டிருந்த சித்தார்த்திற்கு மனமெல்லாம் வேறெங்கோதான் இருந்தது. தான் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று குழம்பினான். இதுவரை தன் வாழ்வில் எத்தனையோ பலதரப்பட்ட மனிதர்களை கடந்து வந்தவனுக்கு சோகம் ஒன்றும் புதிதில்லை என்றாலும் மனதில் ஏதோ ஒருவித பாதிப்பு நிகழ்ந்தது என்னவோ நிஜம். முதல் நாளை போலவே மாலையில் நேரமாக வீட்டிற்கு வந்து 7 மணி வரை பூங்காவை சுற்றி சுற்றி வந்து பார்த்தும் அவர்களை காணவில்லை. தன் வீட்டிற்கு செல்லும் பொழுது சாற்றியிருந்த கதவை பார்த்தவன் உள்ளுக்குள்ளே சலித்துக் கொண்டான். இப்பொழுது இருக்கும் கதவின் பூட்டெல்லாம் என்ன மாடலோ, வீட்டின் உள்ளே ஆள் இருக்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேன் என்கிறது. அவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா இல்லை வெளியூர் எங்கும் சென்று விட்டார்களா என்று குழம்பியவனுக்கு மெல்ல இதழ்களில் புன்னகை அரும்பியது. நீ ஒரு சிவில் இன்ஜினியர்ன்றத மறந்துட்டு கதவின் பூட்டையெல்லாம் கேலி செய்து கொண்டிருக்கிறாயே சித்தார்த். அடுத்து வந்த 2 தினங்களும் இதே கதை தொடர சரி அவர்கள் ஊருக்குத்தான் போய்விட்டார்கள் போலிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான் அவன். அன்று மாலை வேலை முடிந்து வந்தவன் அபார்ட்மெண்ட் வளாகத்தில் உள்ள மளிகை கடையில் பாலும் 3 ரோசஸும் வாங்கிக் கொள்ளலாம் என்று வண்டியை நிறுத்தி இறங்கினான். படிகளில் ஏறியவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த பெண்ணும் சிறுவனும் அங்கே நின்றிருந்தார்கள். நடையில் நிதானத்தை கொண்டு வந்து எவ்வளவு பொறுமையாக முடியுமோ அவ்வளவு பொறுமையாக படி ஏறினான். அண்ணா, அரிசி பருப்பெல்லாம் கட்டிட்டீங்கல்ல, அப்படியே உப்பு ஒரு பாக்கெட்டும் மிளகாத்தூள் 50 கிராமும் கொடுத்துருங்க என்றாள் அவள். அம்மா, அந்த பிஸ்கட் என் ஆவலுடன் அவளின் சுடிதார் ஷாலை பிடித்து இழுத்து சுட்டி காண்பித்து கேட்டான் குழந்தை. அம்மாவா என சித்தார்த் திகைத்து நிற்க அவள் பதிலளித்துக் கொண்டிருந்தாள். அது வேண்டாண்டா கண்ணு, நாம மில்க் பிக்கிஸ் வாங்கிக்குவோம், ஒரு மில்க் பிக்கிஸ் கொடுங்க. குழந்தையின் முகம் ஏமாற்றத்தில் சுருங்க, ஏமா அந்த பையனும் கடைக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த டார்க் ஃபேண்டசி பாக்கெட்ட ஆசையா கேக்குறான். ஒரு தடவையாவது ஒரு 50-100 செலவழிச்சு வாங்கி கொடுத்தா என்ன உன் சொத்தா குறைஞ்சு போயிடும் என தன் வியாபார புத்தியை அதில் நிலைநாட்ட பார்த்தார் கடைக்காரர். ஒரு கணம் தடுமாறியவள், இல்ல வந்து குழந்தைக்கு அதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது, வயிற்று வலி வந்துரும் என தயக்கத்துடன் கூறியவள் கடைக்காரர் ஏற இறங்க பார்த்தபடி கொடுத்த சாமான்கள் அடங்கிய கவரை வாங்கிக் கொண்டு தலை குனிந்தபடி கீழே இறங்கினாள். உங்களுக்கு சார் என்றவர் வினவ தன் கவனத்தை திருப்பியவன் தனக்கு வேண்டியதை வாங்கிக் கொண்டு வண்டியை எடுத்தான். அவர்கள் முன்னே நடந்து கொண்டிருக்க இவன் வண்டியை முன்னால் விட்டு பார்க் செய்துவிட்டு வேகமாக வந்தான். அதற்குள் படியேற ஆரம்பித்திருந்தவர்களை பின்தொடர்ந்து மெதுவாக ஏறினான். அன்று போலவே இன்றும் அவர்கள் இடையே மௌனம் மட்டுமே குடிகொண்டிருந்தது. சட்டென்று ஆ என குழந்தை காலை பிடித்தபடி படியில் உட்கார, என்னப்பா என்றவள் பதறியபடி அவனிடம் குனிந்தாள். கால் வலிக்குது என்று முகத்தை சுழித்தபடி அவன் முனக, பாத்து ஏறக்கூடாதப்பா என அவன் காலை மெல்ல பிடித்து உருவியபடி மடக்கி நீட்டியவள் அப்பொழுதுதான் தங்கள் பின்னே நின்றிருந்த சித்தார்த்தை கவனித்தாள்.
விழிகளில் சின்ன பதட்டம் தோன்ற வேகமாக எழுந்து குழந்தையை நகர்த்தி தானும் ஒரு சின்ன சாரியுடன் அவனுக்கு வழியை விட்டு ஒதுங்கி நின்றாள். அதற்கு மேல் தாமதிக்க இயலாதவனாய் படியேற ஆரம்பித்தான் அவன். இப்ப பரவாயில்லையாப்பா, நடக்க முடியுமா, இல்லனா அம்மா தூக்கிக்கிட்டுமா என்று குழந்தையிடம் மெல்லிய குரலில் விசாரித்துக் கொண்டிருந்தாள் அவள். தூக்கிக்கிறியம்மா என தலை சாய்த்து இரு கைகளையும் நீட்டினான் குழந்தை. முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மறத்திருந்தாலும் விழிகளில் சின்னதொரு ஒளி தோன்றி மறைய குழந்தையை கனிவுடன் கைகளில் அள்ளிக்கொண்டாள் அவள். வீட்டின் கதவை மெதுவாக திறந்தபடி அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். பார்வை நேராக இருக்க தன் வீட்டை அடைந்தவள் கதவை திறந்த மறு வினாடி உள்ளே நுழைந்து தாளிட்டுக் கொள்ளும் சத்தம் கேட்டது. அப்படியே செயலற்று சில நொடிகள் நின்றிருந்தவன் பின் பெருமூச்சோடு தானும் தன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவர்களை சந்தித்த முதல் நாளை விட இன்றைய சந்திப்பு மிக மோசமாக இருந்தது போல் அவனுக்கு தோன்றியது. பார்க்க சிறு பெண் போல் தோன்றுகிறாள். அவள் அந்த 4 வயது குழந்தைக்கு அம்மாவா? இருக்க இருக்க அவர்களை பற்றிய மர்மம் அதிகரித்துக் கொண்டே போகிறதே. எப்பொழுதும் சாற்றி இருக்கின்ற கதவை பார்த்தால் வீட்டில் அவர்களை தவிர வேறு யாரும் இருப்பது போல் தோன்றவில்லை. திருமணமானவள் என்றால் அவள் கணவன் எங்கே? வெளியூரில் இருக்கிறானா அல்லது வெளிநாட்டிலா? அப்படி இல்லாமல் விவாகரத்து ஏதேனும் ஆகியிருக்குமோ, இல்லை வேறு ஏதேனும்? அதற்கு மேல் நினைக்க அவனுக்கு சங்கடமாக இருந்தது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் நிராதரவாக தனிமையில் இருப்பதால் தான் இப்படி அனைவரிடமும் இருந்தும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறார்களா? என்ன படித்திருக்கிறாள், எங்கே வேலை செய்கின்றாள் என்று தெரியவில்லையே. ஆனால் சரியான வருமானம் எதுவும் இல்லை போல தெரிகிறது. அதனால்தான் குழந்தைக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க கூட தயங்குகிறாள். பின் எப்படி இந்த அபார்ட்மெண்டில் குடியிருக்கிறாள்? இங்கே வாடகை எல்லாம் 5000க்கு மேல் ஆயிற்றே. அவள் வீடு இருக்கின்ற லைன் சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன் என நினைக்கின்றேன். அப்படி இருந்தாலும் குறைந்தது 4000 ஆகுமே. எப்படி தனியாக சமாளிக்கின்றாள் என பல நூறு கேள்விகளுடன் அவர்களை குறித்து கவலையில் ஆழ்ந்தான் சித்தார்த். தன் நிலை தவறாமல் வழக்கம் போல் சூரியன் செவ்வனே தன் கடமையாற்ற அடுத்த நாள் பொழுதும் அழகாக புலர்ந்தது. அன்றைய தினம் செய்கின்ற வேலை குறித்து சூப்பர்வைசர்களுக்கு போன் செய்து விலக்கிவிட்டு தான் சற்று தாமதமாக வருவதாக கூறி லைனை கட் செய்தான். டிவியை ஆன் செய்து குறைந்த சத்தத்தில் ஒரு சேனலை போட்டுவிட்டு வாசல் கதவை ஆள் நடமாட்டம் தெரியும்படி லேசாக திறந்து வைத்துவிட்டு வெளியில் கண்காணித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். காலை பொழுதின் சுறுசுறுப்பிற்கேற்ப மாற்றி மாற்றி ஒவ்வொருவராக வெளியே போவதும் வருவதுமாக இருந்தனர். இவனும் வேலைக்கு செல்ல தயாராக உடை அணிந்து அவர்களுக்காக காத்திருந்தான். சற்று நேரத்தில் கதவு திறக்கும் ஓசை கேட்க மெல்ல வெளியே எட்டி பார்த்தான். சந்தேகமே இல்லாமல் அவள்தான் குழந்தையுடன் வெளியே வந்து கதவை பூட்டிக் கொண்டிருந்தாள். உடனே இவனும் வேகமாக டிவியை அணைத்துவிட்டு பைக் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். குழந்தை அணிந்திருந்த உடையை பார்த்தால் ஏதோ கார்ப்பரேஷன் பள்ளியில் படிப்பது போல் தெரிந்தது. அவர்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி மெல்ல பின்தொடர்ந்து சென்றான். அவனுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவர்களை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டு ஏதாவது உதவி செய் என்றவனை நெட்டி தள்ளிக்கொண்டே இருந்தது. குழந்தையை பள்ளியில் விட்டவள் அவனிடம் கையசைத்துவிட்டு அவன் உள்ளே செல்லும் வரை நின்று பார்த்து கொண்டிருந்தாள். உணர்ச்சியற்ற விழிகள் மீண்டும் உதயமாக நடக்க ஆரம்பித்தாள் அவள். புருவம் சுருக்கியபடி அவளை தொடர்ந்தவன் அருகில் இருக்கும் ஒரு பிரைவேட் சிட் ஃபண்டில் அவள் நுழைவதை பார்த்து வண்டியை ஓரங்கட்டிவிட்டு கவனித்தான். அளவில் மிகச் சிறியதாக இருந்த ஒரே ஹாலில் ஒரு 4 பேர் அதிகபட்சம் வேலை செய்வது போல் தோன்றியது. ஏற்கனவே 2 பெண்கள் உள்ளே அமர்ந்திருக்க இவளும் அவர்களுக்கு அருகில் இருந்த டேபிள் முன்னே போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்து ஏதோ ஒரு ஃபைலை எடுத்து பார்வையிட ஆரம்பித்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.